நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. ஒரு சாமானிய மனிதராக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து திரைத்துறையின் பால் தீராத தாகத்தோடு சென்னை வந்து பல்வேறு வறுமைகளை கடந்து பல்வேறு அவமானங்களை சுமந்து உச்சத்தை தொட்ட உயர்ந்த உள்ளம் படைத்தவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள். திரைப்படங்களில் உயர்ந்த நிலையிலும் கதாநாயகனாக வளர்ந்த நிலையிலும் 100க்கும் மேற்பட்ட படங்களை நடித்த நிலையிலும் எப்போதுமே தன்னிலை மாறாத தகைசால் பண்பாளர் அவர். நான் அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரானதற்கு பிறகு கொறடாவாக அமைச்சராக இருந்த நிலையில் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அவர் வீட்டிருந்தார். எங்களுடைய அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமானுஜபுரம் என்கிற ஊர்தான் அவருடைய பிறந்த ஊர், அவருடைய தந்தையார் ஊர். எப்போது பார்த்தாலும் அந்த ஊரை பற்றி கேட்பார், அந்த ஊரில் உள்ள மக்களை பற்றி விசாரிப்பார். எங்களுடைய தொகுதியில் செட்டிக்குறிச்சி என்கிற ஊர் ஒன்று உண்டு. அங்குதான் அவருக்கு ஆத்மார்த்த தோழராக இருந்த சுந்தர்ராஜன் மதுரை மத்திய தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த ஊர் தான் நடிகர் பாண்டியன் அவர்களுடைய ஊரும் கூட. ஆகவே அவற்றையெல்லாம் தொடர்ந்து விசாரிப்பார். அந்த ஊரில் சின்ன வயதில் அங்கேயே நாங்கள் பலமுறை காலையிலே சென்று தங்கி அங்கு விளையாடி விட்டு வருவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படி பல நினைவுகள், அவரை பற்றியான அசைவுகள் உள்ளத்திலே எழுகிறது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நிலையில் எங்கள் துறை சம்பந்தமாக, அதாவது பள்ளி கல்வி, இளைஞர் நலன், விளையாட்டு, தமிழ் வளர்ச்சி, இது சம்பந்தமாக நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். நேரடியாக அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். திரும்பி அந்த பதிலுக்கான துணை கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். நானும் பதில் சொல்லியிருக்கிறேன் என்கிற அந்த மலரும் நினைவுகள் என் நெஞ்சிலே நீங்காத நினைவுகளாக, மாறாத நினைவுகளாக என் நெஞ்சிலே பதிந்திருக்கிறது. அதோடு மாத்திரமில்லாமல் முதலாக அந்த தாஜ் ஹோட்டலில் 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததற்கு பிறகு அங்கு கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் சந்தித்த போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களும் அங்கு எல்லோரும், அவர்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும், எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். அப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடத்திலே நிறைய பேர் படம் எடுத்துக்கொண்டார்கள். நான் கொஞ்சம் தூரமாக நின்றிருந்தேன். என்னை அவர் அழைத்து, உங்களோடு நான் படம் எடுத்துக் கொள்கிறேன், எங்க ஊர் எம்எல்ஏ வல்லவா என்று சொன்னார். எவ்வளவு பெருந்தன்மை, என்னே ஒரு பரந்த உள்ளம் என்று என் உள்ளத்திலே ஆச்சரியமாக இருந்தது. அந்த படத்தை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். இப்படி அவரை பற்றியான பல்வேறு நினைவுகள், பல்வேறு அவரை பற்றியான உயர்ந்த நினைவுகள் எல்லாம் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. மக்களுக்கு தெரியும் அவர் நல்லவர், தூயவர், ஒரு தாய் போல ஈரமிக்கவர் என்கிற அந்த பண்பு நலன் எல்லோருக்கும் தெரியும். ஒரு திரை வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டவர், அரசியல் வாழ்க்கையில் எதிர்க்கட்சி தலைவராக விளங்கியவர். உடல்நிலை சரியாக அவர் பேணி இருந்தால் இன்னும் கூட அவர் உயரத்தை தொட்டிருக்க முடியும் என்கிற கவலை எங்களுக்குள்ளே இருந்தது. இருந்த நிலையிலும் கூட அப்படிப்பட்ட நல்லவர் நம்மை விட்டு விடைபெற்று சென்று விட்டார். ஆனால் நம் விழிகளில் பெருக்கெடுத்து ஓடுகிற கண்ணீர் தான் விடை கொடுக்க மறுக்கிறது. அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். அவருடைய துணைவியாரை ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாகத்தான் சென்னையிலிருந்து மதுரைக்கு வருகிற விமானத்தில் நானும் வந்தபோது அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம். அவர் பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்தையும் என்னுடைய திருக்குறள் நூலையும் அவருக்கு வழங்கினேன். அப்போது கேப்டன் குறித்து உடல்நலம் எப்படி இருக்கிறது என்று விசாரித்தேன். 5 நாட்களுக்கு பிறகு இப்படி ஆகிவிட்டதே என்கிற கவலை என் உள்ளத்திலே எழுகிறது. கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. உள்ளபடியே
மனவேதனை அடைகிறேன். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய இயக்கத்தாருக்கும் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் பதிவு செய்கிறேன். அவருக்கான வீர வணக்கத்தை செலுத்துகிறேன்.